அடுத்தது வந்து சதீஷ் சொல்லியிருக்கீங்க, விந்து இழந்தால் டிஎஸ்ஹெச் தைராய்டு ப்ராப்ளம் வருமா ப்ளீஸ் டெல்மின்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சதீஷ் சகோதரர். விந்து சக்தியை நம்ம இழக்கும் போது எல்லா பிரச்சனையும் வரும். இதுதான் அதுதான்ட்டெல்லாம் இல்லைங்க. நம்ம உடலில் எந்த பாகம் வீக்காக இருக்கோ அந்த பாகத்தில் வந்து ப்ராப்ளம் வரும் ஆச்சுங்களா. தைராய்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வெவ்வேறு சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே பாதிப்பு பண்ணியிருப்போம். உணவு முறை மாற்றத்தினால பல்வேறு விதங்கள் அந்த மாதிரி பாதிப்பு பண்ணியிருக்கிறது. இப்போ ஒரு பலூன் இருக்குது, ஊதுறீங்க, உஸ்ஸுன்னு ஊதுறீங்க, அது அதனுடைய அவுட் கிரவுண்டு தான் விந்து சக்தின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அபரிமிதமான ஊதிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல வீக்காக இருக்கோ அங்கே வெடிச்சிட்டு போகிறாப்புல, எந்த இடத்துல உடலை நம்ம வீக் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த இடத்துல பாதிப்பு அதிகமாக வர ஆரம்பிச்சிருங்க. விந்து சக்தி வீணாக்கிட்டே இருக்கிறதுனால. வாழ்க வளமுடன். 12 இயர்ஸாக இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப லாஸ் மை லைஃப், வீக் பாடி அண்ட் மெமரி லாஸ் அண்ட் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அன்கான்ஃபிடென்ட் மைண்ட் அண்டு அன்கான்சன்ட்ரேஷன் மைண்ட் இருக்குது. லைஃப் மை ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியலை. ஸோ இதை ஸ்டாப் பண்ணிட்டா என்னால் முடியுமா? அண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின், கான்சன்ட்ரேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் ரிட்டர்ன் வருமா? ஆன்சர் மீ ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே வாழ்க வளமுடன். நிச்சயமாக உங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் கான்ஃபிடென்ட்டும் அபரிமிதமாக வரும் ஆச்சுங்களா. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் தனி மனிதனாக போராடுறீங்க. தனி மனிதனாக போராடிட்டு இருந்தா அப்படின்னா நமக்குள்ளே வந்து எவ்வளவு தூரம் கான்ஃபிடென்ட் இருக்கும்? நம்ம தந்தையார் கொடுத்த ஒற்றை உயிரணு தானே நம்ம இப்போ போராடிட்டு இருக்கோம். இப்போது ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறான், ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற டைம் எல்லாம் வரும்போது இல்லை கோடான கோடி வீரனுக்களை கொடுத்துட்றான். அப்போது அனைத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவன் நமக்கு எப்போ என்ன தேவைன்னு கொடுத்து தான் அனுப்பியிருக்கான் ஆச்சுங்களா. விதியெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கான். ஆனால் நம்ம டேபை திறந்து விட்டுட்டா நம்மக்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட் போயிடும். ஏன்னா ஆண்டவன் கொடுத்த சொத்து. இப்போது வீட்டில் 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சு வீட்டில் வச்சுருக்கீங்க, அதை வந்து யாராச்சும் திருடிட்டு போயிட்டா உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் குறையும். பர்ஸில் வந்து ஒரு 10,000 ரூபா வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கான்ஃபிடென்ட்டு, அது வெறும் 100 ரூபாயை மாறும்போது கான்ஃபிடென்ட் குறையுது இல்லைங்களா. அந்த கான்ஃபிடென்ட் தான் நீங்கள் விந்து சக்தி வீணாக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ட் குறையும். அப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒன்று படிச்சிங்கன்னா அது எங்கே போய் பதிவாகும் தெரியுங்களா? மூளையில் பதிவாகாது, மூளையில் ரிஃப்ளெக்ஷன் தான் பண்ணும். பதிவாகிறது நம்முடைய விந்து சக்தியில், உயிராற்றலில் பதிவாகுது. என்ன நினச்சாலும் என்ன படித்தாலும் பதிவாகிறது நம்ம உயிர் சக்தியில். அது பதிவாகுதா, அப்புறம் அதை டேப் திறந்து ஓப்பன் பண்ணி விட்டுறோம்ல. ஏன்னா அடுத்த வாரிசுகளுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கடத்தணும் இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதில் பதிவாயிருக்கு இல்லைங்களா. அது விந்து சக்தியில் தானே இருக்குது, அது திறந்துட்டா வெளியில் போயிடும் இல்லைங்களா. அப்போ ஞாபகம் வருது, இயல்பாக வரும் இல்லைங்களா. இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆகவே இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு மிக எளிமையான வழி, ஒன்றுமே செய்யாதீங்க, சும்மா இருங்க. விந்து சக்தியை வீணாக்காதீங்க. வீணாக்காமல் சும்மா இருங்க. சும்மா இருங்கிறது தியானம் பண்ணுங்க. சும்மா மனசுக்கு வேலை கொடுக்காம, உடலுக்கு வேலை கொடுக்காம சும்மா உட்காந்துருந்தா அதுக்கு பேர் தியானம் ஆச்சுங்களா. விந்து சக்தியை வீணாக்காமல் சும்மா இருங்க. நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே.